என்னோட தனிப்பட்ட கோரிக்கை, தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டுகளிக்க முடியல. அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு. டிவிக்கு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சட்டசபையில அவருடைய கோரிக்கையை முன்வைக்கிறார். என்னன்னு முன்வைக்கிறார்னா, அவருடைய தலைவருடைய முகத்தை அவரால் பார்க்க முடியலையாம். அவருக்கு வந்து டிவி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவர் முகத்தை கண்டு ரசிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும், வாகுவா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் நம்ம சட்டசபைக்கு எதுக்கு வந்திருக்கோன்றதே மறந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு அவர் சட்டசபைக்கு அனுப்பியிருக்கோம்? மக்கள் பிரச்சனை எடுத்துட்டு போய் பேசணும், அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வரணும், மக்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம மக்களுக்கு எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கரெக்டா கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம அவரை தூக்கிட்டு போய் புது கட்சியை ஒருத்தர் நியமனம் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். ஆனா அதையே மறந்துட்டு அவரு அங்க போய் அவருடைய தலைவரோட முகத்தை கண்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி டிவி கேட்கிறாரு தனியா. எதுக்கு சட்டசபைன்றதே மறந்துட்டாங்க போல அவங்க. அதுவும் இல்லாம ஒரு கட்சியோட தலைவர், அவரு என்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே பாக்குற அளவுக்கு நேரம் இல்லாதவையா அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு இத்தனை வருஷத்துல. இதுலயும் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து எங்க போனாலும் ஓடி ஓடி போய் பாப்பாராம். சார், நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க தொகுதியில இருக்க மக்களுக்கும் நல்லது பண்றதுக்காகவும் அவங்களுடைய குறைகளை சட்டசபையில பேசுறதுக்காக தான் உங்களை அவங்க உட்கார வச்சிருக்காங்க, தவிர உங்களுடைய தலைவரோட முகத்தை கண்டு ரசிக்கிறதுக்கு கிடையாது சார். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்.